children like rainbow in the sky, songs and stories. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மேகமூட்டமான மதியம் ரவி என்ற பையனும் மீனா என்ற பொண்ணும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. நாங்கள் எங்கள் குடைகளை மறந்து விட்டோம் என்று மீனா சொன்னார். ரவி சுற்றி பார்த்த பொழுது அருகில் ஒரு பெரிய மரத்தை கண்டான். சீக்கிரம் மீனா, மரத்தின் கீழ் ஓடுவோம். அவர்கள் இருவரும் ஓடி வந்து ஒரு பெரிய மரத்தின் நிழலின் கீழ் நின்று கொண்டு அந்த மலையினை ரசித்தனர். அப்பொழுது ரவிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவன் தனது நோட்புக்கை எடுத்து மீனாவின் தலையில் ஒரு சிறு குடையை போல பிடித்தான். மீனா சொன்னால், நீ நனைவாய். ரவி சிரித்தான். பரவாயில்லை, நண்பர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இல்லையா என்றான். அப்பொழுதுதான் மீனா தன் பையில் ஒரு வண்ணமயமான கழுத்துக்குட்டை இருப்பதை கண்டாள். அந்த கழுத்துக்குட்டையினால் அவள் தன்னையையும் ரவியையும் போர்த்தி கொண்டாள். இப்பொழுது நாம் இருவரும் சூடாக இருக்கிறோம் என்றாள். மழை நின்றதும் அவர்கள் குட்டையில் குதித்து பாடல்களை பாடி கூட்டிலிருந்து விழுந்த ஒரு சிறிய பறவைக்கு உதவினார்கள். அதை மெதுவாக எடுத்து மரத்தில் வைத்துவிட்டு அதற்கு கையசைத்துவிட்டு விடைபெற்றனர். அன்று ரவியும் மீனாவும் மழையிலிருந்து தப்பியது மட்டுமல்லாமல் வேடிக்கை, கருணை மற்றும் நட்பு நிறைந்த ஒரு சாகசத்தை அவர்கள் செய்தார்கள். வேடிக்கை என்றால் அவர்கள் மழையில் நன்றாக நனைந்து சிரித்து விளையாடினர். கருணை என்பது மரத்திலிருந்து கீழே விழுந்த அந்த பறவையினை எடுத்து மீண்டும் அந்த பறவையின் கூட்டிலேயே வைத்தனர். இதெல்லாம் தான் அவர்கள் அன்று செய்த சாகசங்கள். அன்றிலிருந்து அவர்கள் இருவரும் ஒன்றாக வீட்டிற்கு நடந்து சென்றார்கள். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இருவரும் ஒன்றாக வீட்டிற்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டனர்.